ஹலோ வியூவர்ஸ், 2024 T20 தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற்று இருக்கும் மூத்த வீரர் ரவீந்திர ஜடேஜா இந்திய அணிக்கு சாதகமாக இருப்பாரா, பாதகமாக இருப்பாரா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கின்றது. ஒருநாள் போட்டிகள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரை ரவீந்திர ஜடேஜா உலகின் முன்னணி சுழற்றுப்பந்து வீச்சாளர் மற்றும் சிறந்த ஆல்ரவுண்டர் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் T20 போட்டிகளில் அவரது செயல்பாடு இதுவரை சராசரியாகவே உள்ளது. சில போட்டிகளில் அசாதாரணமான பேட்டிங் திறமையை வெளிப்படுத்துவார். ஆனால் பல போட்டிகளில் அணியின் வெற்றிக்கு எந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் வேகமாக ரன் சேர்க்க வேண்டுமோ அதை செய்ய முடியாமல் திணறுவார். இது போன்ற சில விமர்சனங்கள் அவர் மீது உள்ளது. சர்வதேச T20 போட்டிகளில் அவர் 64 இன்னிங்ஸ்களில் 53 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஒரு ஓவருக்கு சராசரியாக 7.10 ரன்கள் விட்டு கொடுத்து உள்ளார். ஒட்டுமொத்த T20 போட்டிகளை கணக்கில் கொண்டு பார்த்தார் 293 இன்னிங்ஸ்களில் 224 விக்கெட்களை வீழ்த்தி உள்ளார். சராசரியாக ஒரு ஓவருக்கு 7.6 ரன்கள் விட்டு கொடுத்து உள்ளார். இதன் மூலம் T20 பந்துவீச்சில் அவர் சராசரியாகவே செயல்பட்டு இருக்கிறார் என்பது தெரிந்திருக்கிறது. இந்த நிலையில் T20 உலகக்கோப்பைக்காக இந்திய அணியில் ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜா சேர்க்கப்பட்டு உள்ளார். பேட்டிங் வரிசையில் 7வது இடம் அவருக்கு அளிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அவரது ஸ்ட்ரைக் ரேட் தான் பலருக்கும் பயத்தை அளிப்பதாக உள்ளது. சமீபத்தில் நடந்து முடிந்த 2024 IPL தொடரில் சில போட்டிகளில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் 180க்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் பல போட்டிகளில் அது 120ஆகவும் இருந்தது. அவரது ஸ்ட்ரைக் ரேட் சராசரியாக 145ஆக இருந்தது. அது நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் என்றாலும் தேவையான நேரத்தில் அவர் அதிரடியாக விளையாடுவாரா என்ற சந்தேகமும் இருக்கிறது. குறிப்பாக சேசிங் செய்யும் பொழுது அழுத்தமான சூழ்நிலைகளில் அவரால் அதிரடியாக பேட்டிங் செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் அவரை ஒரு முழு நேர பேட்ஸ்மேனாக கருத முடியாது. எனினும் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள பந்து வீச்சாளர்களில் அதிக அனுபவம் கொண்டவர் ரவீந்திர ஜடேஜா மட்டுமே. அந்த வகையில் அவர் அணிக்கு கை கொடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. அதே போல ஃபீல்டிங்கில் அவர் கில்லியாக செயல்படுவார் என்பதால் அதுவும் இந்திய அணிக்கு சாதகமான அம்சமாகும். வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெறும் இந்த உலகக்கோப்பை தொடரில் பிட்சுகள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என கூறப்படும் நிலையில் அதை ஜடேஜா பயன்படுத்தி கொண்டாலே அவரால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்.